Hello everyone, good evening. Hi, hope you're all doing good. And yes, I'm back with another amazing live. Display board la irukku, laptop irukku, phone irukku. So a lot of technical stuffs because we are going to talk something which is very relatable to all of you. நீங்கள் எல்லாரும் most of you would have used this AI called ChatGPT இல்லைங்களா? ChatGPT இல்லை அது மாதிரி நிறைய AI நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஆனால் அதில் வந்துட்டு கரெக்டாக எப்படி ப்ராம்ப்ட் போட்டு எடுக்கிறது, ப்ராம்ப்ட்னா வேறு எதுவும் இல்லை, எப்படி எனக்கு தேவையான விஷயத்தை நான் கேட்டு வாங்குறது இல்லைங்களா? கேள்வி கேட்டு வாங்குற அந்த ஆக்ட்டுக்கு பேர் தான் ப்ராம்ப்டிங் அப்படிம்பாங்க. என்ன இன்புட் கொடுத்தா நமக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹவு மெனி ஆஃப் யூ யூஸ் ChatGPT? ஒரு ஹார்ட்டின் இல்லாட்டி ஒரு ஹை இல்லாட்டி எஸ் ஐ யூஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தட் வீல் கெட் டு நோ இச் அதர். அண்ட் எஸ், ஸோ நான் ரெகுலராக டெஃபினெட்லி யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் வி ஆர் இன் அ வேர்ல்டு வேர் வி நீட் டு யூஸ் திஸ் பர்டிகுலர் ஏஐ அண்ட் வி ஹவ் டு கிராஸ் செக் இன் சர்டன் திங்ஸ். நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் அது யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஈஸியான ஒரு மெத்தடாலஜி தான். பட் கரெக்டாக எப்படி கேள்வி கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியல அப்படின்னா நம்ம ஒன்று கேட்போம், அது ஒன்று கொடுக்கும், அது என்ன நரேட்டிவில் கொடுக்குதுன்னு நமக்கு தெரியாது. அண்ட் வீல் ப்ராபப்ளி நாட் கெட் த ரைட் ஆன்சர் ஜஸ்ட் வி வாண்டட். நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு எப்படி கரெக்டாக பண்ணலாம், எப்படி எஃபெக்டிவாக ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம், லைக் அதுக்கிட்ட கேட்டு கரெக்டாக வாங்கிட்டு அந்த என்ன ரீசன் அப்புறம் என்ன நரேட்டிவில் யூஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா? ஸோ தட்ஸ் வை மென்ஷன் த டைட்டில் as how to talk to ChatGPT like a human and 10 tips நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? அது எதெல்லாம் பெஸ்ட் விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியராக இருக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் அதுக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா தெளிவாக கேளுங்க. ஓகேங்களா? லைக் ரேண்டமாக நம்ம வந்து கேட்குறது இல்லாமல் லைக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் மட்டும்தான் அதுக்கிட்டேருந்து எக்ஸாக்டான பதில் நமக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் இதில் போட்டிருக்கு பாருங்கள், எக்ஸ்பிளைன் ஹவு ஆக்டிவ் லிஸ்னிங் ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது வேலை செய்கிற இடத்துல கவனம், அதாவது ஆக்டிவாக லிசன் பண்ணால் எனக்கு என்னெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்காதுல்ல அப்படிங்கிற அளவுக்கு குறிப்பிட்ட விஷயங்கள் நான் கேட்குறேன். அப்போ அதனால தான் அதில் மென்ஷன் பண்ணிக்க எக்ஸ்பிளைன் ஹவு ஆக்டிவ் லிஸ்னிங் ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒர்க் பிளேஸில் வந்துட்டு எனக்கு எல்லாத்துக்கிட்டையும் நல்ல ரெப்போ வேணும். ரெப்போ பில்டிங் நம்ம ஏற்கனவே பழைய லைவ்ஸில் நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா? ரெப்போ பில்டிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தேவைப்படுது. அப்போ ரெப்போ பில்டிங்னா என்ன அப்படின்னு, அதனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை ஒரு கேள்வியாக கேட்கணும். வாட் இஸ் ரெப்போ பில்டிங்? ஐ நீட் டு நோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெப்போ பில்டிங் இன் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். அப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கணும். அதே இன்டர்வியூவில் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும், எக்ஸாக்டாக எனக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை வீக்னஸ் பற்றி நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எப்படி டைப் பண்ணுவீங்க? கமான், திங்க் அபவுட் இட். ஸ்பெசிஃபிக்காக கேட்கணுன்னா எப்படி டைப் பண்ணுவீங்க? நான் சொல்கிறேன், என்னோட ஒரு ஹிண்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சப்போஸ் எனக்கு வீக்னஸ் மட்டுமே நான் எப்படி ஒரு இன்டர்வியூவில் சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரில அப்படின்னா நான் ChatGPT கேட்பேன், ஹவு டு கன்வே மை வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் இன் அன் இன்டர்வியூ, இன் அ ஜாப் இன்டர்வியூ ஃபார் த ரோல் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போது நான் ரொம்ப தெளிவாக ஸ்பெசிஃபிக்காக நான் வந்துட்டு அதுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் அதுக்கிட்ட கேட்க முடியும். இன்னும் 2 எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு டு ஷோ எம்பத்தி இன் கஸ்டமர் சர்வீஸ். ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவாக எப்படி நான் வந்து எம்பத்தி காட்டணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுங்க, 4 எக்ஸாம்பிள் கொடுங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான நம்பர்ஸை ஃபீட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் கிளியராக போட்டிருக்கு, வாட் ஆர் தி எஃபெக்டிவ் வேஸ் டு சே நோ assertively without being rude. இது சூப்பரான ஒரு விஷயம். assertivelyனா என்ன? what is assertively? அசர்ட்டிவ்லி அப்படின்னா ரூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக கராராக நான் சொல்லிடணும். ஆனால் ரூடாக இருக்கக்கூடாது, அரகண்ட்டாக சவுண்ட் ஆகக்கூடாது. அது எப்படி நான் வந்துட்டு சொல்லலான்னு முடியாதுங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டாலே நிறைய பேர் என்னை வந்துட்டு ஒரு மாதிரி வில்லனாக பார்ப்பாங்க இல்லைங்களா? என்னால் முடியாதுங்கிறாங்க, நெகட்டிவாக பார்ப்பாங்க. பட் அதுவே நெகட்டிவாக எப்படி போய் சேராமல் சொல்கிறது அப்படிங்கிற விஷயம் நான் இதுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா that is how you should ask the question. ஸோ இப்படி தான் கரெக்டான கொஷின்ஸ் கேட்கணும். ஏன் வந்து கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும் அப்படின்னா இதில் கிளியராக போட்டிருக்கு பாருங்கள், கிளியர் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தா தான் வேகானதோ இல்லை சம்மந்தமே இல்லாத ஆன்சர்ஸ் வந்துட்டு நமக்கு வராது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து கொடுக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப். ஓகேங்களா? ஸோ தெளிவாக ChatGPT-யோ இல்லை எந்த ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ராம்ப்ட் பண்ணும்போது கிளியராக ஸ்பெசிஃபிக்காக ப்ராம்ப்ட் பண்ணி பழகுங்க. ஓகே? செகண்ட் பாயிண்ட், இது சூப்பரான ஒரு பாயிண்ட்.
யூஸ் ரோல் பேஸ்ட் சினாரியோஸ் அப்படி. ரோல் பேஸ்ட் சினாரியோஸ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இதில் கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு ஏஐ கிட்ட இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருந்து யோசி, இல்லை நீ ஒரு என்ஜினியராக இருந்து யோசித்து பார்த்துட்டு எனக்கு இந்த பதில் சொல்லு, ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு இதுக்கிட்ட நம்ம ஒரு ரோலை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் ஜிபிடி வந்து அந்த ரோலோட மைண்ட் செட்டில் இருந்து அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்டிவாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். அப்போ அதனால தான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், அசைனிங் அ ரோல் தட் ஏ மேக்ஸ் ஆன்சர்ஸ் மோர் ரெலவெண்ட் இன் ரியல் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா, அப்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு டீம் லீடராக இருக்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜூனியருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, லைக் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறத தான் நம்ம ஜிபிடி கிட்ட கேட்கணும். ChatGPT-ஓ இல்லை எனி ஏஐ ஃபார் தட் மேட்டர். இப்போ ஜெமினை யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஓகே, வாட் எவர் இட் இஸ். பட் யூஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, யூ ஆர் அ டீம் லீடர். நீ இப்போ டீம் லீடராக இருந்து யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுப்பா. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம அப்படி தானே கேட்போம். இப்போ நீ ஒரு டேரக்டராக இருந்து நீ யோசிச்சுப்பார், இல்லை நீ வந்து ஒரு டீச்சர், நீ ஒரு ட்ரெயினர், நீ வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட வராங்க, அவங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் ஃபீட்பேக் கொடுப்ப? இது அப்படியே ஜிபிடி கிட்ட கேட்குறது தான் இந்த கான்செப்ட். யூ ஆர் அ டீம் லீடர், ஹவு வுட் யூ கிவ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்? அது இல்லைன்னா இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு, இமேஜின் யூ ஆர் அன் HR ட்ரெயினர். அப்படி ஹெச்ஆர் ட்ரெயினராக இருக்கும்போது ஹவு வுட் யூ டீச் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்? கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது. பிரச்சனை வரும் இல்லைங்களா, 2 பேர்த்துக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? ஒரு ஹெச்ஆராக நீங்கள் அதை எப்படி யோசித்து பார்த்து சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இதுக்கிட்ட கேட்கணும். அப்போ அந்த ரோல் ஸ்டாண்ட் பாயிண்டில் இருந்து அதை யோசித்து பார்த்து நிறைய பதில் தரும். உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் தரும். அந்த ரோல்லேருந்து யோசித்து பார்க்கும்போது அது நிறைய விஷயங்கள் நம்ம கேட்காமலே நிறைய விஷயங்கள் எடுத்து தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி ஆன்சர்ஸ் நம்ம கற்றுக்க மாட்டோம், நிறைய விஷயங்கள் கற்றுப்போம் இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் மேக் ஷுர் தட் ஏஐக்கு என்ன ரோல், எதுக்காக நீங்கள் கேட்குறீங்கிற அந்த ரோலை மைண்டில் வச்சுட்டு அதுக்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு இமேஜின் யூ ஆர் அ கம்யூனிகேஷன் கோச், இமேஜின் யூ ஆர் அ மென்டார், இமேஜின் யூ ஆர் அ பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன வேணுமோ அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கலாம். Got it? So that's how you should think. Imagine you are a marketing personnel, illathi imagine you are a sales person, a sales representative. How will you do negotiations with in the particular company head? அந்த மாதிரிலாம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். ரெண்டாவது, யூஸ் ரோல் பேஸ்ட் சினாரியோஸ். ரோல்ஸ் வந்துட்டு கிளியராக ப்ளே பண்ண கற்றுக்கோங்க. Okay, there are any questions, please mention in the comments. Okay, aduketha mari we'll definitely answer, and I want you also to think of a role based scenario and type one prompt each. Okay, specific ஒரு prompt type பண்ணுங்க, அதே மாதிரி role based scenario க்கு ஒரு prompt try பண்ணுங்க. Okay, மூணாவது, என்ன எண்ணத்தில் நம்ம பேசுகிறோம், எதுக்காக இப்போ இந்த விஷயத்தை கேட்குறோம், அதுதான் இன்டென்ட் அப்படிங்கிறது. அதை வந்து கிளியராக ஃப்ரேம் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீச் அப்படின்னு அதுக்கிட்ட நம்ம கேட்கணும், எனக்கு இது சொல்லிக் கொடு. அப்போ தான் அது வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி ரெஸ்பான்சஸ் கொடுக்கும். இல்லை லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள், லிஸ்ட் டவுன் வாட் ஆர் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ், இல்லாட்டி லிஸ்ட் டவுன் வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் த நியூ மாடல் ஐஃபோன். அப்போ நான் அப்படி கேட்குறேன்னா லிஸ்ட் டவுன்னு நான் சொன்னால் தான் அது லிஸ்டிங் ஃபார்மேட்டில் எனக்கு தரும். இல்லை டீச் மீ what are the benefits of speaking English in a interview, illathi in a particular location, illa in the particular situation la na eppadi behave pananum, how should I what are the list down the available dresses that I should wear in a formal event. அப்படின்லாம் நான் கேட்கணும். இல்லை டீச் மீ ஹவு டு க்ரூம் மை செல்ஃப், ஹவு டு க்ரூம் மை செல்ஃப் வென் ஐ ப்ரிப்பேர் ஃபார் அ ஸ்பீச், வென் ஐ எம் கோயிங் ஃபார் அ மீட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை நான் கேட்கணும். அப்படின்னா டீச் மீன்னு கேட்கலாம், லிஸ்ட் டவுன் கேட்கலாம், இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணு எனக்கு அப்படின்னு கேட்கலாம். டிஸ்டிங்விஷ் அப்படின்னா எனக்கு பிரித்து கொடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணோன்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். ஸோ ஏன் இது வந்து நம்ம இன்டென்ட்டை குறிக்கிறோம் அப்படின்னா அந்த நரேட்டிவில் அங்கே தான் உங்களுக்கு நரேட்டிவே செட் ஆகும், அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு அது தரும் ஆன்சர்ஸ் வந்துட்டு. ஸோ அப்போ தான் வந்துட்டு அதில் கிளியராக போட்டிருக்கு பாருங்கள், வேர்ப்ஸ் கைட் த ஏஐ ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் எந்த வேர்ப், இதெல்லாமே வேர்ப் தானே, எனக்கு சொல்லிக் கொடு, எனக்கு லிஸ்ட் டவுன் பண்ணி கொடு, எனக்கு கம்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. ஸோ கேன் யூ டூ தேட் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி டீச் மீ, ஃப்ரேம், இல்லாட்டி ரைட் இட் டவுன் ஃபார் மீ, லிஸ்ட் இட் டவுன், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், அந்த மாதிரி அந்த வேர்ப் ஃபார்மேட்டில் நம்ம வந்து கொடுக்கும்போது அதோட ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரக்சர் சூப்பராக அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஆஸ்க் மீ சம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கிட்டே ஆஸ்க் மீ சம் கொஸ்டின்ஸ் ஆன் இன்டர்வியூ, நீங்கள் வந்து அதுக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆஸ்க் மீ சம் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரோல், ஃபைனல் ரவுண்ட் இல்லாட்டி தேர்ட் ரவுண்ட் ஆஃப் தி இன்டர்வியூ, அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ தேட்ஸ் ஹவ் யூ மேக் ஷுர் தட்
you frame your intent. And examples பாருங்க, explain how body language influence communication in interviews. என்னோட பாடி லாங்குவேஜ் இன்டர்வியூ டைம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுன்னு தான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட். ஆனால் செகண்ட் ப்ராம்ப்ட் பாருங்கள், லிஸ்ட் 5 பொலைட் வேஸ். ஒரு லிஸ்ட் கேட்குது ஆஃப் வேஸ் டு இன்டரப்ட் டியூரிங் குரூப் டிஸ்கஷன். ஒரு குரூப் டிஸ்கஷன் டைம் ஜென்ரலி நம்ம இன்டரப்ட் பண்ண மாட்டோம். அப்படியே இன்டரப்ட் பண்ணுறதா இருந்தால் நிறைய வழிகள் இருக்குது. லைக் கை தூக்கிட்டு சொல்லலாம், இல்லாட்டி எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லலாம், இல்லாட்டி வெயிட் பண்ணிவிட்டு அவங்க பதில் சொன்னதுக்கப்புறம் சாரி டு இன்டரப்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. அது என்னெல்லாம் வழிகள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இதுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட் 5 அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண சொல்லி நம்ம கேட்டிருக்கு. கம்பேர் பாசிவ் அண்ட் அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி, இல்லை கம்பேர் திஸ் அண்ட் தேட், இல்லை கம்பேர் யூனோ லைக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். பட் அது ஒரு வே ஆஃப் ஆஸ்கிங். அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டாக டெலிவர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரியல் வேர்ல்டு கான்டெக்ஸ்ட். ஆட் அ ரியல் வேர்ல்டு கான்டெக்ஸ்ட். அதாவது ஒரு நிஜத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லைங்களா, அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்துட்டு கொடுத்தா தான் அதுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளாகவும் ரியலிஸ்டிக்கான கண்டென்ட்டை ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு தரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரோல் பேஸ்ட் சினாரியோ நம்ம பார்த்துட்டோம், அண்ட் மற்ற இது இன்டென்ட்டும் நம்ம கேட்டுட்டோம் இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி நீங்களும் சில ப்ராம்ப்ட்ஸ் கொடுங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட்டை நம்ம அதுக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அது பெட்டராக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த சிச்சுவேஷனில் இருக்கேன், இல்லை இந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். இன் அ மீட்டிங் ஹவு கேன் ஐ டிஸ்அக்ரி பொலைட்லி டு த டீம் மெம்பர்ஸ். இப்போது ஒரு மீட்டிங்கில் நம்ம இருக்கும்போது பல பேர் நம்மக்கிட்ட வந்துட்டு பேசுவாங்க இல்லைங்களா. சில ஹையரார்கிஸ், அப்வர்ட் ஹையரார்கி இருப்பாங்க, இல்லை வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் மீட்டிங் அப்படின்னாலுமே வந்துட்டு டிபார்ட்மெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் இருப்பாங்க, பிரின்சிபல், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலனா நம்ம டீம் மெம்பர்ஸும் இருப்பாங்க, பக்கத்து டீம் மெம்பர்ஸும் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த இடத்துல நான் ஒரு டிஸ்அக்ரி பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? அப்போ அதுக்காக தான் அந்த கான்டெக்ஸ்ட். இந்த இடத்துல என்ன கான்டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இன் அ டீம் மீட்டிங். இந்த இடத்துல அட் அ நெட்வொர்க்கிங் ஈவெண்ட். ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டில் வந்துட்டு எப்படி நான் கேஷுவலாக போய் பேசுகிறது. ஸ்மால் டாக் அப்படின்னா கொஞ்சம் கேஷுவலாக அவங்கக்கிட்ட போய் ரெப்போ பில்டிங் பண்ணுறது எப்படி பண்ணணும். ஸோ அதுதான் போட்டு அட் அ நெட்வொர்க்கிங் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு நான் எப்படி ஸ்மால் டாக் பண்ணுறது, அதே சமயம் அதில் கான்ஃபிடென்ஸை எப்படி வெளிப்படுத்துறது. அப்போது ஹவு டு டூ வென் ஸ்மால் டாக் ஹேப்பன்ஸ், இல்லாட்டி ஸ்மால் டாக் ஃப்ரேசஸ் நான் எதெல்லாம் கொடுக்கணும், அப்போ தான் நான் அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக நான் இருக்கேங்கிறத காட்டணும். அதை எப்படி பண்ணலாம், வாட் ஆர் தீஸ் திங்ஸ் அப்படின்னு நான் இதுக்கிட்ட கேட்கணுன்னா ஃபஸ்ட்டு எந்த ஈவெண்ட்டில் இருக்கேங்கிறத பற்றி நான் சொல்லணும். அந்த கான்டெக்ஸ்ட்டை முன்னாடியே செட் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணீங்க, எனக்கு டிசைன் வேணும், இல்லாட்டி எனக்கு இந்த இமேஜ் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்னா எதை பற்றின ப்ரெசன்டேஷன், எதை பற்றின டிசைன், அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை அதுக்கிட்ட சொல்லிடணும். அப்போ தான் அதுக்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்க முடியும். நிறைய டிசைனர்ஸ் இருப்பீங்க, நிறையா ஒர்க் பண்ணுற கான்டென்ட் மெம்பர்ஸ் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு சில டைம் பிபிடி தேவைப்படலாம், இல்லை இமேஜஸ் தேவைப்படலாம். எப்படி கேட்கணுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வீடியோ கால் இன்டர்வியூலனா நான் எப்படி வந்துட்டு என்னோடய ஸ்ட்ரென்த்தை டிஸ்பிளே பண்ணுறது, அது ஒரு இன்டென்ட். இது என்ன கான்டெக்ஸ்ட்டை நான் செட் பண்ணுறேங்கிறத வந்துட்டு பேஸ் பண்ணி தான் தே வில் டெஃபினெட்லி கிவ் யூ தி ஆன்சர்ஸ். அது எந்த ஏஐ இருந்தாலும் அப்படி தான். ஓகேங்களா? அது ChatGPT ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ட்ரெயின் ஆகிருக்கிறனால நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ சஜஸ்ட் ஒன் மோர் ப்ராம்ப்ட் கீப்பிங் த கான்டெக்ஸ்ட் இன் த மைண்ட். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற சினாரியோஸில் எப்போல்லாம் ஏஐ யூஸ் பண்ணுவீங்கிறத காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 5th பாயிண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டோன், ஒரு இமோஷன் அதுக்கிட்ட நம்ம கொடுத்துட்டா அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் அது நமக்கு தரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃபன்னியாக சில ரெஸ்பான்சஸ் வேணும், ஒரு மாதிரி குவர்க்கியாக எனக்கு ரெஸ்பான்ஸ் வேணும், எனக்கு ஒரு ஆட் கண்டென்ட் வேணும், ஆனால் ஜாலியாக இருக்கணும், அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நான் டியூன் பண்ணணும். ஐ வாண்ட் இட் இன் அ காமிக்கல் வே. ஐ கைண்ட்லி கிவ் மீ அ கண்டென்ட் ஆஃப் இது வாட் எவர் இஸ். இப்போது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீ தூளுக்கு ஒரு ஆட் ஸ்கிரிப்ட் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு டீ பவுடருக்காக எனக்கு வந்துட்டு ஒரு ஆட் வேணும், ஐம் கோயிங் டு லான்ச் நியூ பிராண்ட், பட் எனக்கு காப்பி வந்துட்டு எப்படி வேணும்னா ஒரு மாதிரி ஃபன்னியாக வேணும், பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்குள்ளார ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நான் கேட்கணுன்னா ஒரு இமோஷனை நான் செட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். ரைட் அ காம் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் இமெயில். இப்போ ஒரு இமெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ஈவன் ஸ்டார்ட் அப்ஸாக இருந்தாலும் ஓகே. பட் டக்குன்னு அந்த மெயிலுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு தெரியல, கஸ்டமர் இப்படி அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எனக்கு இதுக்கு வந்துட்டு காமாக கம்போஸ்டாக இது எப்படி எனக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு, எனக்கு அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டோனில் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அழகாக எடுத்து கொடுத்துரும்.
அப்போ அந்த டிப்ளமேட்டிக் டோன்லேயே இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலாம். that's how you do it. ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அது எப்படி, இதுக்கெல்லாம் மீனிங் என்ன, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு ட்ரெயினர் வழியாக தான் கற்றுக்க முடியும் இல்லைங்களா? அது வந்து நீங்கள் தாராளமாக இதுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன ஏதுங்கிற அந்த எலிமெண்ட்டை ட்ரைவ் பண்ணிக்கலாம். பட் இது எப்படி யூஸ் பண்ணணும், இது கம்யூனிகேஷனோட நுவான்சஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு வந்துட்டு நீங்கள் டெஃபினெட்லி நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது, எனக்கு ஜிபிடி கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியலங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டனால தான் இது ஒரு டாப்பிக்காகவே எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே, ChatGPT நிறைய பேர் நம்ம ப்ராம்ப்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பட் அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கேட்டு வாங்கணும்னு தெரியல. அதுவே ஒரு கைடட் லேர்னிங் அப்ரோச் தான் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த கான்ஃபிடன்ஸ் இதெல்லாமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதனால என்ன, இதெல்லாம் நான் நேரில் பேசும்போது எப்படி யூஸ் பண்ணலாங்கிற விஷயங்கள்லாம் நம்மளோட ட்ரைனிங்கில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். when you come and ask a trainer, ஏன் இது ரெஸ்பெக்ட்ஃபுல் டோனாக இருக்குது, நான் இப்படி பேசினா வேறு மாதிரி போகுது, அப்போ அதுக்கு பதிலாக வேறு எப்படி பேசலாம், காமாக பொலைட்டாக எப்படி பேசலாம், எப்படி ஹையரார்கிஸ்ட் எல்லாம் நான் வந்துட்டு டிஸ்அக்ரி பண்ணலாம், இது எல்லாமே நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ that's something which you can do when you join our course. So please feel free to join. We have batch day வந்துட்டு நமக்கு வருது இல்லைங்களா? ஸோ batch day இருக்கிறனால வந்துட்டு I think it's on Thursday. Yes, Thursday வந்துட்டு we have a batch day. So please feel free to start joining our courses as well. ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும், எனக்கு ஃபன்னியாக வேணும், என்ன வேணுமோ அதுக்கு தெளிவாக போட்டுருங்க. ஏன்னா டோன் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு யூ வில் டெஃபினெட்லி நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் யூனோ அந்த கண்டென்ட்டில் அந்த எசன்ஸ் மிஸ் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது இது சூப்பரான ஒரு மேட்டர், கம்பேரிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இப்போது நம்ம நிறைய கற்றுக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணுவோம், வெறும் ப்ராடக்டிவிட்டிக்கு மட்டும் நம்ம ChatGPT யூஸ் பண்ணுறது கிடையாது, மேக்ஸிமம் கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது, இதனால் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, இந்த விஷயம்லாம் நம்ம கற்றுக்கணும். அப்படிங்கும்போது அதை கேட்டு வாங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கான்ட்ராஸ்டிங்கான ஐடியாஸ் தெரிஞ்சாதான், கான்ட்ராஸ்டிங்னா ஆப்போசிட் இல்லைங்களா? இப்போ ஒரு நல்லது இருக்குன்னா கெட்டது என்ன அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதே மாதிரி வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அண்ட் அதோடைய ஃபெயிலியர்ஸ் என்ன, சக்ஸஸ் பேராமீட்டர்ஸ் என்ன, ஃபெயிலியர்ஸ் பேராமீட்டர்ஸ் என்ன, வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ், வாட் ஆர் த பாசிட்டிவ் அவுட்கம்ஸ், வாட் ஆர் த நெகட்டிவ் அவுட்கம்ஸ், இந்த மாதிரி சேலஞ்சஸ் என்ன, எல்லாமே நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். அப்படி பிரித்து தெரிஞ்சுக்கும் போது தான் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கற்றுக்குறீங்க. இப்போ வந்துட்டு லெட்ஸ் ஏ பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு ஒரு ரோலை பற்றி நீங்கள் கற்றுக்குறீங்க. அப்போ வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் பீயிங் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட் இன் த கரண்ட் ஜாப் மார்க்கெட். இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த ரோல் எடுத்தால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதை வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கும்போது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன கான்செப்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஸ்டடி நல்லா ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ப்ராம்ப்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிசனிங் அண்ட் ஹியரிங் இன் கம்யூனிகேஷன். ஒரு சின்ன நுவான்ஸ் தான் இல்லைங்களா? அது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கு. அப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிசனிங் அண்ட் ஹியரிங் அப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக போட்டனால இது ரெண்டுக்கும் மட்டுமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு கம்பேர் பர்சுவேசிவ் அண்ட் மேனிப்புலேட்டிவ் லாங்குவேஜ் வித் எக்ஸாம்பிள்ஸ் இன் ஒர்க் பிளேஸ். இப்போ பர்சுவேசிவ் அப்படிங்கிறதும் மேனிப்புலேட்டிங்கும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த பர்சன் வந்துட்டு நமக்கு ரியாக்ட் பண்ணணும், நமக்காக வேலை செய்யணுங்கிறது அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் எப்படி பண்ணுறது, அதில் எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது, அதில் எப்படி பண்ணணுங்கிற கம்பேரிசன் எனக்கு வேணும். பர்சுவேட் பண்ணுறது எப்படி, மேனிப்புலேட் பண்ணுறது எப்படி, இது ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் அது நெகட்டிவ் கான்டெக்ஸ்ட் என்ன, பாசிட்டிவ் கான்டெக்ஸ்ட் என்னங்கிறது நம்ம கற்றுக்கணும் இல்லைங்களா? எந்த எண்ணத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோங்கிறது தான். ஸோ அந்த ஒரு கம்பேர் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஹவு இஸ் கான்ஃபிடென்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அரகன்ஸ் இன் வேர்பல் கம்யூனிகேஷன். இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது நிறைய பேர் எனக்கு ஆட்டிடியூட் அப்படிம்பாங்க, தலக்கணும் அவனுக்கு, இப்போ ஒரு மாதிரி திமிர் பேசுகிறாங்க அப்படிம்பாங்க. அப்போது திமிராக பேசுகிறதுக்கும் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ நம்ம வந்து ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை நம்ம தப்பு பண்ணுறோன்னா நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸுங்கிற அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்கிட்ட நம்ம கரெக்டாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம லாங்குவேஜும் படிக்கிறோம், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில சேலஞ்சஸ் வரும் இல்லைங்களா? அதனால தான் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வழியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இது வந்து கம்பேரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சூப்பரான ஒரு மேட்டர், அதனால நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகேங்களா? 7th, இது ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்ட்ரக்சர், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ். அதாவது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எனக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இது வந்துட்டு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ்? இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வாங்குறதுல எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, நீங்களும் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. அண்ட் இஃப் அட் ஆல் யூ ஆர் லிஸ்னிங் டு திஸ் லைவ் லேட்டர் ஆல்சோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காமெண்ட். ஏன்னா நீங்கள் காமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆல்ரைட், நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, இல்லை நம்ம ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணியிருக்கோமா, நம்மளா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா, ஏதாச்சும் தப்பாக கன்வே பண்ணியிருக்கோமாங்கிற விஷயமும் உங்களுக்கு அப்போ தெரிய வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸுங்கிற விஷயத்தை கேட்கும்போது என்ன ஆகும்னா ஆர்டராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால வந்துட்டு ஒரு லேர்னராக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது ரொம்ப கிளியராக உங்களால் கற்றுக்க முடியும், ஈஸியாகவும் கற்றுக்க முடியும். ஏன்னா ஆர்டர் வைஸ் நம்ம கற்றுக்குறோம், கஜமுஜான் ரேண்டமாக கற்றுக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் மீ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்ஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப் இன் குரூப் டிஸ்கஷன். செல்ஃப் இன்ட்ரடக்ஷனும் குரூப் ஒன் ஆன் ஒன்ல பேசுகிறது எப்படி, ஒரு குரூப் முன்னாடி பேசுகிறது எப்படி, இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம கற்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கிவ் மீ ஸ்டெப் பை ஸ்டெப் டிப்ஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப் இன் அ ஜிடி. காட் இட். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், வாட் இஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் ஃபார் அப்பாலஜைசிங் ஃபார்மலி இன் அன் இமெயில். ஒரு இமெயிலில் ஃபார்மலாக எப்படி அப்ரோச் பண்ணுறது, அப்பாலஜைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த விஷயத்தை நான் பண்ணுறது, கேன் யூ ப்ரொவைட் மீ ஸ்டெப் பை ஸ்டெப் பாயிண்டர்ஸ், இல்லாட்டி கேன் யூ கிவ் மீ ஆர்டர்ஸ் க்ரானலாஜிக்கலி, லைக் ஆர்டர் க்ரானலாஜிக்கலினா 1 2 3 4 5 6ங்கிற அந்த ஆர்டர் படியே ஆர்டராக எனக்கு சொல்லிக் கொடுங்க. ரெசிபி கேட்கலாம். இப்போ ஒரு ஃபுட் ரெசிபியெல்லாம் கேட்கும்போது அது வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி தரும். எனக்கு கைட் பண்ணுங்கள், என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹவு கேன் ஐ ப்ரிப்பேர் மென்டலி அண்ட் லிங்குவிஸ்டிக்கலி ஃபார் அ டிஃபிகல்ட் கான்வர்சேஷன். இது என்னென்னா வேறு எதுவும் கிடையாது, பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேன்சியாக இருக்கும், பட் வேறு எதுவும் கிடையாது. நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ல, மென்டலி ஐ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அதே மாதிரி என்ன மாதிரி நான் பேசணும், லைக் போல்டாக பேசணுமா, சாஃப்டாக பேசணுமா, என்னென்ன வார்த்தைகள் நான் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் பேசும்போது. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு மீட்டிங் போகும்போதாக இருந்தாலும் சரி. மோஸ்ட்லி ஒர்க் பிளேஸ் சினாரியோஸ் நான் ஏன் வச்சிருக்கேன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம சில இடங்களில் அடி வாங்கியிருப்போம், சில இடங்களில் நம்ம நல்லா பண்ணியிருப்போம், சில இடங்களில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிருப்போம் இல்லைங்களா ஒரு ஒர்க் ஸ்பேஸில். அப்போ அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி நீங்கள் வந்து உங்களவே சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அப்படி என்ன கேட்க தோணுதோ அதை வந்து நீங்கள் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அண்ட் we can try it on GPT as well. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் யூஸிங் தட். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எயித் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தேவை. இப்போ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததே அந்த ஒரு டிசைனில் தான். அதுக்கிட்ட நான் கேட்டு பார்த்து வாங்கின ஒரு விஷயம். இப்போது இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளோடு எனக்கு வேணுங்கிறனால தான் ரீசன் வேணும், எக்ஸாம்பிள்ஸும் வேணும். அது நான் தெளிவாக அதுக்கிட்ட கேட்டிருந்தேன். நீங்கள் எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னா அது எதனால், ஒய் அப்படிங்கிற விஷயமும் நான் கேட்டுக்கிட்டேன். எனக்கு எக்ஸாம்பிள்ஸும் வேணும், 3 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு வேணும்னு நான் கேட்டனால 3 எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏன்னா எக்ஸாம்பிள் என்ன பண்ணுன்னா அப்ஸ்ட்ராக்டாக இருக்கிற ஐடியாஸ், இப்போ வேகாக இருக்கிற ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தெளிவுபடுத்தி தரும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஒரு லேர்னராக நமக்கு வந்து டக்குன்னு கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் வந்துட்டு குட் ஹேவ், வுட் ஹேவ், மஸ்ட் ஹேவ் பற்றி நாங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் ஒவ்வொரு டைம் டெஃபினேஷன் சொல்லும் போதும் அதுக்குண்டான எக்ஸாம்பிளும் சேர்த்து கொடுக்கறனால தான் உங்களுக்கு அது வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது. வெறும் தியரட்டிக்கலாக மட்டும் கற்றுக்காமல் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுங்கிற விஷயமும் அந்த எக்ஸாம்பிள் வழியாக தெரிய வரும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வித் 2 ஒர்க் பிளேஸ் எக்ஸாம்பிள்ஸ். எனக்கு ஒரு வேலை செய்கிற இடத்துல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பற்றின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுவும் வேலை செய்கிற இடத்துல அது எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குங்கிறத பேஸ் பண்ணி எனக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு நம்ம ChatGPT கிட்ட ப்ராம்ப்ட் போட்டால் தான் அது எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கும், அழகாக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளும் வந்துட்டு சொல்லி கொடுத்துரும். ஓகேங்களா. ஸோ யூ கேன் திங்க் அபவுட் தேட் இஸ் வெல். அதே மாதிரி எனக்கு 3 சென்டென்சஸ் சொல்லுங்கள், ஷோயிங் அசர்ட்டிவ்னஸ் யூஸிங் இங்கிலீஷ் ஃப்ரேஸ். இப்போ இங்கிலீஷ்லேயே வந்துட்டு நான் வந்துட்டு அசர்ட்டிவாக பேசணும், ஒரு மாதிரி ரூடாக பேசக்கூடாது, பட் கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக ஸ்டர்னாக பேசணும், ஸ்ட்ரிக்டாக பேசணும் அப்படின்னா அது எப்படி, எனக்கு அதுக்கு ஒரு 3 சாம்பிள் கொடுங்க. அதே மாதிரி வாட் ஆர் சம் எம்பத்தட்டிக் ஃப்ரேசஸ் யூஸ்ட் டியூரிங் அ கான்ஃப்ளிக்ட், கிவ் மீ 5 எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும். எக்ஸாம்பிள்ஸ் எந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி வேணும் அதுவும் நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எனக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா ஆட் மோர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்கலாம். திஸ் எக்ஸாம்பிள் வாஸ் நாட் ரெலவெண்ட், irrelevant, கைண்ட்லி ப்ரொவைட் மீ ரெலவெண்ட் எக்ஸாம்பிள். ஒரு சில சமயம் அதுக்கு தப்பாக கூட கொடுக்கலாம் இல்லைங்களா. அப்போ நம்ம அதுக்கிட்ட வந்துட்டு எனக்கு கரெக்டாக ரெலவெண்ட்டான டாப்பிக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் கிவ் யூ. ஓகே, ஸோ தேட்ஸ் த 8th பாயிண்ட். ஐம் பிரிட்டி ஷுர் உங்களுக்கு வந்துட்டு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சிருந்தால் பெட்டராக இருந்திருக்குங்கிறதும் நீங்கள் தாராளமாக காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே,
ஸோ ஐ லைக் a little bit of enthusiasm, but I need more enthusiasm, so please feel free to comment. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 9th, ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஸ்கில் லெவல், ரைட். இப்போது ஆடியன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும், லைக் ஸ்பெசிஃபை டார்கெட் தி ஆடியன்ஸ். எனக்கு இந்த ஆடியன்ஸ் தான் நான் டார்கெட் பண்ண போகிறேன், இதுதான் வந்துட்டு ஸ்கில் லெவல், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொடுங்கிற விஷயத்தையும் நம்ம இதுக்கிட்ட மென்ஷன் பண்ணிட்டா கிளியராக அது இட் வில் டேக் இட் ஃபார்வர்ட். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் லாங்குவேஜோட காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ரெலவென்ஸ் வந்துட்டு கரெக்டாக, லாங்குவேஜோட காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, சாரி ஃபார் த திஸ் திங். லாங்குவேஜோட சேலஞ்சஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு ரொம்ப எப்படி எப்படி நுணுக்கங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறது. அப்போது அந்த எக்ஸ்பிளைன் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ், இப்போ இந்த இடத்துல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுது, இல்லை ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ்னால் ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் தான் என்னோட ஆடியன்ஸ், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இது வேணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி டிப்ஸ் கொஞ்சம் கொடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், டிஸ்கிரைப் லீடர்ஷிப் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் சூட்டபிள் ஃபார் ஃபஸ்ட் டைம் மேனேஜர்ஸ். ஒரு சிலவங்க எம்பிஏ முடிச்சு டேரெக்டாக மேனேஜருக்கு வருவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் வந்து திடீர்னு மேனேஜருக்கு புதுசாக ப்ரொமோஷன் ஆகிருப்பாங்க இல்லைங்களா. அப்படி ப்ரொமோஷன் வரும்போது நமக்கு சில விஷயங்கள் தெரியாது. நான் ஃபஸ்ட்டு டைம் மேனேஜர், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்துட்டு கைடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட் டைம் மேனேஜராக இருக்கிறவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்யூஷனே கொடுக்கும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம்ங்கிறனால நீங்கள் இந்த விஷயங்களும் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத கிளியராக உங்களுக்கு வந்துட்டு கொடுத்து தரும். அதே மாதிரி எந்த ஸ்கில்லு, எந்த டொமைன், நீங்கள் எதை வேணால் போட்டுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸும் வந்துடும். Okay, so these are things which you really have to keep in mind when it comes to using this prompt level. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோஅப்ஸ் போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் ஃபாலோஅப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ப்ளீஸ் மென்ஷன் ஆன் த காமெண்ட்ஸ். எதனால் ஃபாலோஅப் ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்? ஏன்னா ஒரே ப்ராம்ப்ட்டில் ஒரே ஆன்சர் வந்துச்சு, ஓகே காப்பி பேஸ்ட், எனக்கு தேவையான விஷயங்கள் கிடச்சிருச்சு, இல்லை நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா ஓகே இது போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கேட்கணும், நிறைய கேட்கணும். ஏன்னா அது ஒரு ஏஐ, அது வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட் கொடுக்கும். நாளைக்கு ஐயோ அது கொடுத்த இன்புட் எனக்கு தப்பாக போச்சு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கிட்ட கேட்டு தெளிவாக வாங்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லைங்களா. அதனால ஃபாலோஅப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி டு அண்டர்ஸ்டாண்ட் டீப்பர் மீனிங் ஃபார் த ப்ரீவியஸ் ஆன்சர்ஸ். என்னெல்லாம் ஆன்சர்ஸ், ஏன்னா அது மெமரி பேஸ் பண்ணி தான் ஆன்சர் தருது. நம்ம என்னெல்லாம் ப்ரீவியஸாக கேட்டிருக்கோம் அதை மைண்டில் வச்சுட்டு தான் ஆன்சர் தருது இல்லைங்களா. அப்போது நீங்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது ஃபாலோஅப் கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கேன் யூ ரீஃப்ரேஸ் தீஸ் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் டிப்ஸ் இன்டு அ டயலாக் பிட்வீன் டூ கொலீக்ஸ். இப்போ எனக்கு டிப்ஸ் கொடுங்க கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனுக்கு அப்படின்னு தான் நம்ம ஒரு ப்ராம்ப்ட்டில் போட்டிருந்தோம். அதே ப்ராம்ப்ட்டை நீங்கள் வந்து வேறு மாதிரி எனக்கு மாற்றி கொடு, எனக்கு அது கொஞ்சம் மாற்றி கொடுங்க, ஆனால் எனக்கு வந்துட்டு 2 கொலீக்ஸ் வந்து அந்த பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி எனக்கு எக்ஸாம்பிள் ரெடி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டிப்ஸ் கொடுங்கன்னா ஒரு கான்வர்சேஷனும் அது காமிக்கும். அந்த கான்வர்சேஷனில் எது நல்லது எது கெட்டதுங்கிற பிரித்து அதுவே காமிச்சு கொடுத்துரும். இப்படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு இன்னும் டீப்பராக புரிய வரும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் அந்த இதில் எனக்கு ரீஃப்ரேஸ் பண்ண, வேற ஒரு சிச்சுவேஷனில் எனக்கு ரீஃப்ரேஸ் பண்ணி கொடுங்கன்னா அது பண்ணித்தரும். ஓகேங்களா. இன்னொன்று பாருங்கள், நவ் டர்ன் த 5 டிப்ஸ் வீடியோ இன்டூ அ ஷார்ட் ஸ்டோரி டு யூஸ். அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி ஒரு டிப்ஸ் கேட்டோன்னு கொடுத்துருச்சு. ஓகே, அந்த டிப்ஸ் அப்படியே எனக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு பேராகிராஃபாக பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு கதை மாதிரி சொல்லி கொடுங்க, வேறு ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றுது. ஓகேங்களா. ஸோ இதுலேயும் பாருங்கள், இங்கே கடைசியாக போயிருக்கு இமெயில் எட்டிகெட்ஸ் பற்றி நான் படிச்சுட்டு அந்த டிப்ஸ் எல்லாம் அது எனக்கு கொடுத்துருச்சு. அந்த இமெயில் டிப்ஸ்லே வந்துட்டு எது வந்து டூஸ் அண்ட் டோன்ஸுங்கிற டேப்லர் காலம் எனக்கு கொஞ்சம் க்ரியேட் பண்ணி தரீங்களா அப்படின்னு நான் கேட்டேன், அது எனக்கு பண்ணி கொடுத்துரும். ஓகே, இமெயில் எட்டிகெட்ஸில் இதெல்லாம் தான் இருக்குது, இது அப்படியே எனக்கு டூஸ் அண்ட் டோன்ஸாக மாற்றி கொடுத்துருங்க, அப்போ எனக்கு இன்னும் புரிதல் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ திரும்ப திரும்ப போய் கேட்கணும் அதுக்கிட்ட. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ 10 ப்ராம்ப்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் மறக்காமல் இந்த லைவ் ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், நான் கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிளியராக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் ப்ராம்ப்ட் கேட்கும்போது, அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் தரும். ரெண்டாவது விஷயம் ரோல் பேஸ்ட். நீங்கள் வந்துட்டு ரோல் பேஸ்ட் சினாரியோஸ், அதாவது இமேஜின் நீங்கள் ஒரு டீம் மேனேஜர், இமேஜின் இஃப் யூ ஆர் அ கிரிக்கெட் பிளேயர், இஃப் யூ ஆர் அ குட் டீம் லீடர், டெல் மீ வாட் டு டூ திஸ். அந்த மாதிரி ரோல் பேஸ்ட் சினாரியோஸ் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அது ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் என்ன இன்டென்ட் உங்களுக்கு, டீச்சாக வேணுமா, லிஸ்டிங்டாக வேணுமா, கம்பேர் கான்ட்ராஸ்ட் வேணுமா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேணுமா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வேணுமா, எக்ஸெட்ரா என்ன நரேட்டிவில் வேணுங்கிற இன்டென்ட்டை வந்து மறக்காமல் நீங்கள் வந்துட்டு சொல்லிடுங்க.
அப்புறம் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் காமிங்க, கான்டெக்ட் சிச்சுவேஷனை சொல்லி புரிய வைங்க. அண்ட் டோன் அண்ட் இமோஷன் ரொம்ப முக்கியம். எந்த டோனில் வேணும், நீங்கள் எப்படி அதுக்கிட்ட பேசுகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் திருப்பி பேசும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த டோனில் வேணும், எந்த ஸ்டைல் வேணும், எந்த இமோஷனில் வேணுங்கிற ஷேடை நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். அண்ட் கம்பேரிசன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நீங்கள் கம்பேர் பண்ணி கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற டீப்பர் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இனி போட்டியாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ChatGPT யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை வந்துட்டு அணுகுறீங்கிறது தான் இனிமேல் பெரிய போட்டியாக இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் திங்கிங் டீப்லி. ஓகேங்களா? சர்ஃபேஸ் லெவலில் இல்லாமல் டீப் லெவலில் யோசிங்க. அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் அதுக்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி 7 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் நான் அது உங்களுக்கு கொடுத்துரும். எக்ஸாம்பிள்ஸ் வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வித்தவுட் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஓகே, ஸோ எப்பயுமே சின்ன வயசுலேருந்து நம்ம பண்ணுற ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னங்கிற விஷயத்தை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆடியன்ஸ் யார், எந்த ஸ்கில்லு முக்கியம், that's something which you have to keep in mind. And finally follow பண்ணிட்டு ப்ராம்ப்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு டீப்பர் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இதுதான் வந்துட்டு ஐ வாண்ட் டு கிவ் யூ. இனி நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணும்போது இது எதுவுமே நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகேங்களா? இதை நீங்கள் மைண்டில் வச்சு இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த யூடியூப் வீடியோவில் எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லைவ் வரதே அதுக்காக தான். ஸோ அதில் வந்துட்டு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் காமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏதாவது புரியலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதை நான் எப்படி லாங்குவேஜ் வழியாக பெட்டர் பண்ணுறதுன்னா அதை காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த லைவில் உங்களுக்கு அந்த சில விஷயங்கள் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ that's it for today and I hope you had a great learning experience. என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அது எல்லாமே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Until then, it's bye from Anirudh. I'll see you on the next live. Thank you.